நண்பர்களே வணக்கம். எஸ்எம்சி ஐடிசி கான்செப்டில் சென்செக்ஸில் நமக்கு ஒரு அருமையான என்ட்ரி மாடல் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட மார்க்கெட்டு ஓப்பனிங், அதாவது இங்கேருந்து ஓப்பன் ஆகி மேலே போகிறதுனால டே ஓப்பனிங் லிக்விடிட்டி பெண்டிங் இருக்கும். இதை மார்க்கெட்டை எடுக்க வரணுன்றது இங்கேருந்து மறுபடியும் புல் பேக் ஆகணுன்றது நம்மளுடைய கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா டே ஓப்பனிங் ஆகிட்டு போயிட்டு மேலே போயிட்டு இது செல் சைடு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ண பின்னாடி மார்க்கெட் செல் ஆகி அங்கேருந்து கீழே வந்திருக்கு. வரும்போதே மெதுவாக வருது. வந்துட்டு டே ஓப்பனிங் லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு இங்கேருந்து மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகணுன்றது தான் கான்செப்ட். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டே ஓப்பனிங் லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு நமக்கு ஒரு பிஓஎஸ் நடந்திருக்கு. இன்றைக்கி ஜூன் 17 என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றதையும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா காலையில் ஓப்பன் ஆகும் பொழுதே ப்ரீவியஸ் டேவோட அந்த பெண்டிங் லிக்விடிட்டியை அழகாக டேக் பண்ணிவிட்டு பிஓஎஸ் ப்ளஸ் சேஞ்ச் ஆஃப் கட் ரெண்டுமே நடந்ததுனால ப்ளஸ் இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புமே கீழே விட்டுட்டு போயிருக்கு. மார்க்கெட் டே ஓப்பனிங் லிக்விடிட்டி எப்பயுமே நமக்கு வேலிடு. இந்த ஃபேர் வேல்யூ இப்போ கீழே கேப்பில் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே விற்கே இல்லாமல் போயிருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு டே ஓப்பனிங்கில் மறுபடியும் மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும். ஆகி இந்த லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிவிட்டு பை சைடு லிக்விடிட்டியை மார்க்கெட்டை நெக்ஸ்ட்டு டார்கெட் பண்ணும். அதுதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா டேயில் அந்த இடத்த எடுத்துகிட்டு மார்க்கெட்டு திரும்பி கீழே இந்த டே ஓப்பனிங் லிக்விடிட்டிக்கு வருது. அது பார்த்திங்கன்னா அழகாக நமக்கு தெரியும். இந்த இடத்துல பாருங்கள் எடுத்துருச்சிங்களா. ஆனால் எடுக்காமல் இந்த இடத்துல கொஞ்சம் விட்டுட்டு போயிருக்கல. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இன்ஸ்டியூஷன் நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கான வேலை. நீங்கள் எங்கே என்ன என்ட்ரி போட்டிங்கன்னா அதே இடத்துல என்ட்ரியை போட்டுட்டு அந்த ஸ்டாப் லாஸ் ப்ரீவியஸ் டேவோடைய அந்த ஆர்டர் பிளாக் கீழே நீங்கள் வச்சிடணும். வச்சுட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கம்பல்சரியாக வந்து மறுபடியும் ரிட்டன் வந்து எடுத்துகிட்டு இங்கே ட்ராப் பண்ணிட்டு திரும்பி எடுத்துகிட்டு இங்கேருந்து பாருங்கள் புல் பேக் எவ்வளோ பெருசாக கொடுத்துரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம ட்ராப் ஆகிருக்கும். ஸ்டாப் லாஸ் கீழே தான் வைக்கணும். இப்போ டார்கெட்டு ப்ரீவியஸ் டேவோட ஹை, அதாவது மேலேருந்து செல்லாகி வந்துச்சு இல்லைங்களா. இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் நம்ம வந்து பை சைடு லிக்விடிட்டியை அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை தான் நம்ம வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் கீழே லிக்விடிட்டி பூரா எடுத்துருச்சு. நாளைக்கு டே ஓப்பனிங்கில் இங்கேயே கூட க்ளோஸ் வைக்கலாம். ஆனால் நம்ம டார்கெட் இதுதான் நம்ம எஸ்எம்சி ஐடிசி கான்செப்டில் சென்செக்ஸில் இன்றைக்கி கால் சைடில் நடந்த ஒரு அற்புதமான என்ட்ரி. தொடர்ந்து நம்ம எஸ்எம்சி ஐடிசி கான்செப்டில் இதுமான என்ட்ரிஸை பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வணக்கம்.